நான் ஒரு ஆசிரியரா பாக்குறது வந்து பார்த்தா நானும் ஒரு மாணவனா இருந்து தான் வந்திருக்கேன். நான் ஒரு கிராமப்புற பின்னணியில இருந்து தான் வந்திருக்கிறேன். இந்த இலவசங்கள் பத்தி எங்க மாணவர்கள் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. என்னோட பார்வை எப்படி இருக்குன்னா, எங்க வீட்டுல எனக்கு விவரம் தெரிய நான் கல்லூரி வந்து முதல் டிவி அரசாங்கம் கொடுத்து இலவச டிவி தான் நான் பார்த்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி பணக்கார வீடுகளில் மட்டும்தான் டிவி இருக்கும். அந்த சமையல் எரிவாயு அப்படிங்கறதெல்லாம் எங்க அம்மாவெல்லாம் விறகடுப்பு தான் வச்சு இது பண்ணுவாங்க. அது மழைக்காலங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அங்கங்க தூக்கிட்டு ஓடி போய் ரொம்ப சிரமப்படுறவங்கள எங்க வீடு மட்டும் இல்ல, அது மாதிரி ஆயிரக்கணக்கான வீடுகளை நான் பார்த்திருக்கேன். அரசாங்கம் கொடுத்த எரிவாயு தான் எங்க வீட்டுல முதல் எரிவாயு. சோ ஒவ்வொரு திட்டங்களும் நான் படித்து இந்த அளவுக்கு ஒரு பேராசிரியரா வந்திருக்கிறேன் அப்படின்னா கூட அரசு கொடுத்த திட்டங்களை முழுமையா என் வரை வந்து நான் பயன்படுத்தினால தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். ஆகவே அந்த இலவசங்கள் என்பது பொத்தாம் பொதுவா சொல்லாம அது ஒரு சமூக நீதி அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்கும்போது யாராருக்கு அது தேவையோ அது சென்றடைய வேண்டும் என்பதுதான். நம்ம இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் இருந்தாலும் கூட இந்த தமிழகத்தில் இந்த அளவு கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி எல்லாம் வந்திருக்குன்னா ஒவ்வொரு கட்சிகளுமே இதுல எந்த விதமான பாரபட்சமும் இல்ல, ஒவ்வொரு கட்சியிலும் கொண்டு வரக்கூடிய மக்கள் நல திட்டங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வை அதெல்லாம் வந்து நம்மளெல்லாம் சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சான்றா தான் நான் பாக்குறேன். நன்றி 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 சார். இப்ப சார் வந்து ரொம்ப சூப்பரா பேசினாரு. நன்றி சார். இப்ப இலவச திட்டங்களை முற்றிலுமா எதிர்க்கிறோம் அப்படின்னா அது கண்டிப்பா தப்பான பார்வை. நீங்க பேசல நிறைய பேர் சொன்னீங்க இலவசங்கள் வேணும், தகுதியான நபர்களுக்கு வேணும் அப்படின்னு. இப்ப சார் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் பகிர்ந்திருப்பாரான்னு எனக்கு தெரியல. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் நம்ம காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி மூலமா இதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு. ஒரு அரசாங்கம், அது திமுக அரசாங்கம் இருக்கலாம், அதிமுக அரசாங்கம் இருக்கலாம், ரெண்டு அரசாங்கமும் போட்டி போட்டு நல்லது செஞ்சனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே மிக சிறந்த மாநிலமா நிக்குது. அதுல மாற்று கருத்தே இல்ல. ஒரு இலவச திட்டங்கள் என்பது ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை எப்படி உயர்த்தும், ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு சிறந்த கல்லூரியினுடைய ஒரு பேராசிரியராக மாற்றும் என்பதற்கு உதாரணமாக தான் தமிழ் துறையினுடைய பேராசிரியர் பிரபு அவர்கள் திகழ்றாரு. இங்க இன்னும் நிறைய பேராசிரியர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காதவங்கனால எல்லாருடைய பிரதிநிதியா பிரபு சார் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அடுத்தடுத்த ரவுண்ட்ல இன்னும் சில பேராசிரியர்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். இப்ப இலவசங்கள்ல இப்ப நிறைய பேர் பேருந்து பத்தி பேசினால ஒரு ரொம்ப சுருக்கமான ஒரு விளக்கம் மட்டும் கொடுத்துறேன். இப்ப பேருந்து துறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசுடைய போக்குவரத்து துறை கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் என்னன்னா இலவசமா கொடுத்தீங்கன்னா அந்த துறை இன்னும் நஷ்டமாயிடாதா அப்படிங்கிறது. தமிழக அரசு அந்த துறைக்காக தனியாக இந்த திட்டத்துக்குன்னு தனியா நிதி கொடுக்கறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்காக தனியா நிதி ஒதுக்கீடு கொடுக்கறாங்க. சோ அதனால டிரைவருக்கோ கண்டக்டருக்கோ சம்பளம் கொடுக்கறதுல அதுல பெரிய சிக்கல் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறதையும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா பதிவு பண்றேன். ஏன்னா நெகட்டிவாவே முழுமையா போயிடக்கூடாது. அரசு சார்பில் சொல்லக்கூடிய விளக்கத்தையும் இந்த நிகழ்ச்சியில் நாம பதிவு பண்றோம். ரெண்டு தரப்பு விளக்கத்தையும் பதிவு பண்றோம் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம். ஓகே.